இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த மாதத்தில் கூட பார்க்கும்போது பெருக்கத்தின் தேவன், பெருக செய்கிற தேவன் என்ற தலைப்பின் மூலமாய் இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் எதில் நம்ம பெருக்க பண்ண போறார்? சந்ததியை பெருக பண்ணுகிறவர். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம், உன் சந்நிதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்நிதி எண்ணப்படும். அல்லேலூயா. பாருங்க, பூமி தூளை போல நம்மளை பெருக பண்ணுவார், நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். இன்னைக்கு நம்ம ஒருவராய் ஒருவேளை காணப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை தனித்து விடப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கலாம். என யாரும் எதுவுமே கேட்கறது கூட ஆள் இல்லாம இந்த சந்ததி இப்படியே இருந்து கொண்டிருக்கலாம். நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை திருமணமாகி உங்களுடைய குழந்தை வாக்கியம் இல்லாதிருந்து கொண்டிருக்கலாம். இதை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க தானே ஆண்டவரை சொன்னீங்க. இந்த 16வது வசனத்தை நினைச்சு பாருங்க. உன் சந்நிதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இந்த தூளை போல பெருக பண்ணும்படியா நான் இடத்துல கேட்கறேன். நீங்க கேளுங்க. நிச்சயமா அவர் பாருங்க, அடுத்தது வசனம் சொல்லுது, ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடமானால் உன் சந்நிதி எண்ணப்படும். தூள், அதாவது இந்த பூமியில இருக்கிற மணல் தூளை நம்மளால என்ன கூடுமா? அப்படி என்ன கூடுமா? உன் சந்ததி அப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய சந்ததியை அவர் பெருக பண்ணுவார். நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கேட்டு பாருங்க, விசுவாசத்தோடு இந்த வார்த்தை வசனங்களை நீங்க கேளுங்க. நிச்சயமா அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. நான் சாதாரண மனுஷன்தான், ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்க இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் பூமியை தூளை போல நம்முடைய சந்ததியை அவர் பெருக பண்ணுவார். திருமணமாகி பல வருடம் குழந்தை இல்லாம இருக்கிறதா, இல்ல திருமணமாகி இப்பொழுதுதான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? இந்த வசனத்தை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க சந்ததி பூமியின் தூளை போல அவர் பெருக பண்ண வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள். இந்த வசனத்தை உடனே நீங்க எடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு இதை ஜெபம் பண்ணி அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் நிச்சயமாய் பூமியின் சந்ததியை பூமியின் தூளை போல அவர் பெருக பண்ணுவார். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வாக்கு தத்துவத்தை நான் உறுதியா ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே சந்ததி அப்படியா ஆண்டவரே இல்லாமல் போய்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவமானது நிறைவேறப்படுவதாக. பூமியின் தூளை போல பெருக பண்ணுவீராக. சந்ததியை ஆண்டவரே பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. இந்த சந்ததி உம்முடைய சந்ததி எனப்படுவதற்காக நீர் பூமியின் தூளை போல பெருக பண்ணுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.